ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம வந்து சேலம் ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் சாமுண்டி என்ஃபீல்டில் தான் இருக்கோம். ஸோ என்ன வண்டியை நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ண பார்த்தீங்கன்னா, ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ். நம்ம வந்து ஹிமாலயன் 452 வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃப்ரெண்டு வந்து குரு இருக்கார். குரு வேறு யாரும் இல்லை, என்னோடய காலேஜ் மேட்டு. அவர் தான் மெயின் எல்லாமே. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த ஷோரூம் வந்து நம்ம ஃப்ரெண்டு வந்து சாமுண்டி, அவர் ஃப்ரெண்டு வாசு, அவரோட ஷோரூம் தான். ஸோ நான் அப்படியே ஓட்டிகிட்டே பேசுவோம். நான் அப்படியே போக இந்த வண்டியை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, சரி, ஓகே, போயிட்டு வந்துடுறேன். நீ வரியா? எங்கடா பொசுக்குன்னு லாஸ்ட்டாக என்ட்ரன்ஸ் கொடுத்துட்ட, நீ வரியா? தனி சும்மா தான் இருக்க, ஆனால் வேகமாக ஓட்டுவோனே, அதுக்கு செட் ஆகாது. ஏன்னா பொசுக்குன்னு கிளைமேக்ஸ் ஆன்டி கிளைமேக்ஸ் தனியாக வண்டி கூட பார்த்த அப்படியே வந்துட்டேன். ஏன்னா ஃபோன் பேசி முடிச்சிட்டியா? ஆனால் சிங்கிளாக உட்காரணும். நான் ஹைவே போயிட்டேன்னா நான் இறக்கி விடுவேன். ஸ்ட்ரெச்சு சிங்கிளாக தான் தெரியும் வண்டி ஓட்டுறக்கு, டபுள்ஸில் தெரியாது. சரி, ஹைவே போகும்போது மட்டும் அங்கே இறக்கி விட்றேன். ஒரு ஸ்ட்ரெச்சு 10 நிமிஷம் சும்மா ஸ்ட்ரெச்சு ஓட்டிட்டேன். கீழே போயிட்டு யூட் அடிச்சு தரேன். அங்கே தான் வண்டியை ஓட்டி பார்க்கணும்ல, அதுக்காக தான் சொன்னேன். டபுள்ஸில் போனால் அந்த பவர் தெரியாது. அப்படியே சிட்டிக்குள்ளே போய் கொல்லாம்பட்டி போயிடலாம். சிட்டிக்குள்ளே போய் கொல்லாம்பட்டி போய்க்கலாம். அப்படியே அதில் ஓட்டுறது சூப்பராக இருக்குது. ஒரு பெரிய வண்டி ஓட்டுற மாதிரியே இல்லை, ஒரு ஆஃப் ரோடர் ஓட்டுற மாதிரியே இல்லை, ஜாலியாக இருக்குது. ஹைட்டு கம்மி பண்ணிட்டாங்க வண்டி, ஸோ அதனால் சும்மா ஜாலியாக இருக்குது வண்டி. இது வந்து பேஸ் கலர். இது ஆக்சுவலாக இதுக்கப்புறம் வந்து ஒரு இந்த கலர் இருக்குது, ஒரு கோல்டு வித் பிளாக், அந்த ஆரஞ்சு கோல்டு எது வேணால் சொல்லலாம். அதுதான் டாப் மாடலாம். அந்த கலர் தான் ரேட் அதிகம், ஒரு 30,000-40,000 அதிகம் சொன்னாங்க. நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், அதில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். 3.4 lakhs கிட்டே வருதுன்னு நினைக்கிறேன் வண்டி. இது வந்து 3.25 தானே? இந்த மாடல் 3.25 தானே? ஆமாம், இது வந்து 2.8 ஆன் ரோடு எக்ஸ்ஷோரூம் 2. அது ஆன் ரோடு 3.2 தானே? அது வந்து 3.4 கரெக்டா? 20,000 அதிகம் அந்த கலருக்கு. ஸோ 20,000 வந்து அதிகங்க அந்த கலருக்காக. நான் பாருங்கள், ரிவ்யூ எடுக்கும்போது வண்டியை தனியாக கொடுத்து அனுப்பவும் கேள்விப்பட்டிருக்கேங்க. ஷோரூமில் வண்டியும் கொடுத்து ஷோரூமில் இருக்க மெயின் ஆளையும் நம்ம கூட அமைச்சிருக்காங்க, பார்த்துக்கங்க. நல்ல சீட்டு, சஸ்பென்ஷன்லாம் வேறு லெவலில் இருக்குது. பிரேக்கும் நல்லா தான் இருக்குது. ஷோவா சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதெல்லாம் ஒரு ஹைலைட்டு. இந்த பழைய ஹிமாலயன் மாதிரியே இல்லை, ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. வண்டி வந்து ரொம்ப ரொம்ப நீளம் வண்டி ஆக்சுவலாக. நல்ல ஃப்ரெண்டு வந்து இந்த டைலாக் வரும்ல, அந்த வடிவல் டைலாகு. ஆனால் ஃப்ரெண்டு வந்து கேரம் பக்கத்தில் இருக்குது, பின்னாடி எண்டு வந்து வலசர பக்கத்தில் இருக்க மாதிரி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்குது. தாம்பரத்தில் ஆரம்பித்து புல்லரில் முடிகிற மாதிரி இருக்குது, அவ்வளோ நீளத்துக்கு வண்டி இருக்குது ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும். வண்டி அந்த கோல்டு கலர் வந்தால் செமையாக இருக்கும், அப்படியே எல்லா கண்ணும் இழுக்கும் அந்த கலரு. ஒயிட் வந்து ரொம்ப நார்மலாக தெரியுது. வண்டி அதே வண்டி தான், ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. நம்ம ஜொமேட்டோக்காரர் சர்ப்ரைஸாக ஹார்ன் அடித்து பயமுத்திட்டு போயிட்டார். நினைக்கிறேன் இந்த நம்ம எம் ஸ்போர்ட் BMW எம் ஸ்போர்ட்டோட ஜாய்ஸ்டிக் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், அதை நவுத்துனா நம்ம வந்து இங்கே வந்து இதில் நவுறுது, கீழே ட்ரிப்பெலாம் வருது பாருங்கள். குயிக் ஷிஃப்டர் இல்லை, குயிக் ஷிஃப்டர் வந்து இல்லை. நம்ம பல வருஷத்தில் குயிக் ஷிஃப்டர் தேடிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஜாய்ஸ்டிக் வந்து அப்படியே BMW மாதிரியே இருக்குது. அதில் எல்லாமே பாருங்கள், ஃபியூவல் ரேஞ்சு 252 கிலோமீட்டர்ஸ், அப்படின்னா டேங்க் ஃபுல்லாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபியூவல் கன்சப்ஷன் 21 இப்போ இந்த இதில் வந்து 21 பாயிண்ட் சம்திங் இருக்குது இப்போ காமிக்கிறது.
அப்புறம் வோல்டேஜ், பேட்ரி வோல்டேஜ் காமிக்குது. இதெல்லாம் வந்து பழைய ஹிமாலயனில் எதுவுமே இருக்காது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இப்போ வந்து ஒரு 60 டிகிரி, 60 இல்லை அதுக்கு மேலே ஏறிடுச்சு நல்லாவே. ஒரு 90 to 100 கிட்ட டிகிரி இருக்குது ஹீட் இப்போ வர ஆரம்பிக்குது சிட்டிக்குள்ளார. இந்த ரைட் சைடில் நம்ம மீட்டியர் ஹண்டர்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த டாகுல் ஸ்விட்ச்சு, அந்த கில் ஸ்விட்ச்சு அதே மாதிரி இருக்குது. அப்புறம் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இது ஐபீம் லோ பீம் ஸ்விட்ச்சு. இது பாஸ், இப்படி ரைட்டு தள்ளனா பாஸு, அப்படி லெஃப்ட்டில் போனால் ஐபீமு. இது சூப்பராக இருக்குது. சொல்ல வேணாம், பிரேக்கு லிவர்லாம் பார்த்திங்கன்னா அந்த சேம் நம்ம மீட்டியாரு இதோட லிவர்ஸ் தான். பழைய ஹிமாலயனோட லிவர்ஸ் மாதிரிலாம் இல்லைனா பெருசாக ப்ராடாக இருக்குது லிவர். நல்லா 2 கிளச்சு 2 இதில் பிடிச்சிக்கலாம். அதே மாதிரி ரைட்டு பிரேக்கும் 2 வரல ஈஸியாக பிடிச்சிக்கலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா வண்டி ஏன் நான் குள்ளே இருந்தால் கூட எனக்கு பெருசாலாம் வண்டி பெரிய வண்டி மாதிரி தெரியவே இல்லை. சீட் ஹைட் வந்து பழைய ஹிமாலயனில் ரொம்பவே குறைச்சிட்டாங்க. ஹேண்ட்லிங் நல்லா தான் இருக்குது, ஈஸியாக தான் இருக்குது ஹேண்ட்லிங்கும். இந்த ஃப்ரண்ட் ஹெட்லைட் மட்டும் தனியாக துண்டாக எங்கேயோ தெரியுது. அது வண்டி கூட வராத மாதிரி தனியாக பக்கத்து வண்டியிலேருந்து இருக்க மாதிரி இருக்குது. அவ்வளோ நீளத்துக்கு ஃப்ரண்ட்டில் இருக்குது. அது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் வியர்டாக ஃபீல் ஆகுது, ரொம்ப தூரம் இருக்க மாதிரி. பட் நல்ல கம்ஃபர்ட்டு, எனக்கு ஒரு செம கம்ஃபர்ட், பின்னாடி இருக்கவங்க செம கம்ஃபர்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டான சிசி எவ்வளோ வண்டி? 400? 450. ஆனால் மாடல் 452. ஆமாம், மாடல் நம்பர் வந்து 452. ஆமாம். ஆனால் சிசி வந்து 450, 40 பிஹெச்பி கரெக்டா? டார்க்கு நியூட்டன் மீட்டரு அப்படி. நான் வந்து கூகுளில் பார்க்காமே நம்ம ராயல் என்ஃபீல்டில் இருக்க மேனேஜிங் டேரக்டரை வச்சு மெயின் ஆளை வச்சு எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி ரிவ்யூ பார்த்துருக்க மாட்டீங்க. பின்னாடி டபுள்ஸ் கூட்டு போய் எல்லாத்தையும் ரிவ்யூ கேட்டு அப்படியே சொல்லிடுறேன். நம்ம கூகுளில் பார்த்து மக்கப் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி இந்த வண்டியோட ஸ்பெக்ஸ் கொஞ்சம் தெரியும். தெரியாத ஸ்பெக்ஸ் கூட ஆள் வச்சுருக்கேன் கேட்டுக்கிறேன். எப்படி நம்ம ஐடியா ஜீனியஸ். ஃபார்ட்டியா? பிஹெச்பி 40, டார்க்கும் 40, ரெண்டுமே 40. 39.47. அதான் ஓகே, 0.5 கம்மி. டார்க் வந்து 40 நியூட்டன் மீட்டர். எத்தனை 1000 ஆர்பிஎம்ல டார்க்கு? 5500 ஆர்பிஎம்ல 40 ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஆமாம், இது 9 தானே வருது. ஓகே. ரேடியேட்டர் யாராச்சும் பெருசு பண்ணியிருக்காங்களா? லிக்விட் கூல்டு தான். இப்போ அது வந்து ஆயில், அதில் இருக்க ரேடியேட்டர் ஆயில் இப்போ லிக்விட் கூலில் மாற்றிட்டாங்க. அதான் மெயின், நார்மல் பைக்ஸ் மாதிரி மாற்றிட்டாங்க. இது வந்து ரைட் பை ஒயரா? ஆமாம், ரைட் பை ஒயரு. ஸ்லிப்பர் கிளச்சா? ஸ்லிப்பர் கிளச் தானே? அதான் அப்சைட் டவுன் ஷோவா? அது சொல்லிட்டேன் மெயினாக. அது மெயினாக ஷோவோட அப்சைட் டவுன் வெளியேருந்து காமிக்கிறேன், வெளியே ஹெட்லைட் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஷோவோட அப்சைட் டவுன் 4 இருக்குது, அதுவும் காமிக்கிறேன். அவுட்லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களே. வண்டியோட ஃபுல் அவுட்லுக் காமிக்கிறேன். ரைட் பை ஒயரு லிக்விட் கூல்டு மாற்றிருக்காங்க மெயினாக. நார்மல் நம்ம கேடிஎம்ஸ் எமகாஸ் வர மாதிரி லிக்விட் கூல்டு இன்ஜினு. சரி, நம்ம வந்து சீரம்பட்டி ஹைவே வந்தாச்சு, பைபாஸ் வந்தாச்சு. சரி, இந்த பேக்கரியில் ஏறு. நான் ஒரு 10 கிலோமீட்டர் போயிட்டு வருவேன். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ வண்டியை வந்து இப்போ தான் நம்ம போக்கில் ஓட்ட போகிறோம். பார்த்து மெதுவாக போயிட்டு வருவோம். ஸோ ஃபஸ்ட் கியர்க்குள்ளே 0 to 100 செம்ம குயிக்குங்க. மிரரில் அட்ஜஸ்ட் பண்ணிப்பா கரெக்டாக. மிரர் ஆல்ரெடி லூஸாக தான் இருக்குது கொஞ்சம். என்னடா முறுக்கில் வைப்ரேஷனுக்கே மிரர் நவுந்துருச்சா அப்படி சொல்லலாம். இங்கே பாருங்கள், மிரர் லூஸாக தான் இருக்குது, இல்லை டைட் பண்ணால் முட்டாங்களான்னு தெரில. ஓகே, அசார்ட் ஸ்விட்ச் இருக்குது, அசார்ட் ஸ்விட்ச்சு. அப்பா 100லாம் செம்ம குயிக்குங்க. ஹிமாலயன்ல இப்படி போய் பார்த்துருக்கவே மாட்டீங்க, செம்மையாக போகுது. அதே மாதிரி வந்து ரெவ் மேட்சிங்கும் நல்லா இருக்குது ஆக்சுவலாக. ஓகே,
ஓகே டேக் டைவர்ஷன் நல்லா இருக்குது, செமையாக இருக்குது ரவ் மேட்சிங்கும் வண்டியோட இதுவும். சரிங்க, லெஃப்ட்டில் ஃபஸ்ட்டு மைக் எப்படி கேட்குதுன்னு பார்த்துக்கலாம். இவ்வளோ ஆசைப்பட்டு ஓட்டி மைக் கேட்காம போயிடுச்சுன்னா ரொம்ப ரொம்ப ப்ராப்ளம் போயிடும். மைக் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துருவோம். யாரோ கால் பண்ணிட்டே இருக்காங்க.